அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மேய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். அல்லேலூயா. தீங்கு நாளில், தீங்கு நாள் அப்படின்னா அது இனி வரக்கூடிய ஒரு தீங்கு நாள் இருக்கிறது. வாழ்க்கையில் சில தீங்கு நாட்கள் இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் தீங்கை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க, கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் சேதம் வராமல் கர்த்தர் பாதுகாக்கிறார். கூடாரத்தில் ஒளிச்சு வைக்கிறாராம், மறைச்சு வைக்கிறாராம். அல்லேலூயா. அவர் மறைக்கிறார், ஒளிக்கிறார். மறைத்து வைக்கிறார், ஒளித்து. மறைத்து வைக்கிறது வேற, ஒளிச்சு வைக்கிறது வேற. அப்போ தேவனை நம்பி இருக்கிற ஜனம், விசுவாசிக்கிற ஜனம், அவரை உறுதியாய் பிடித்து கொண்ட ஜனம், தேவன் அவர்களை பாதுகாக்கிறார். ஆமா, நீங்க வேதத்தில் எத்தனையோ சம்பவம். சில ராஜாக்கள் யுத்தத்துக்கு வரும்போது மக்களெல்லாம் ஆண்டு சமூகத்தில் நின்று துதிக்கும் போது தேவன் அவர்களை பாதுகாக்கிறார். இஸ்ரேல் மக்கள் யுத்தத்துக்கு போகிற இடங்களை எத்தனை இடத்துல யுத்தத்தில் அவர்கள் அழிந்து விடுவார்களோ என்ற நிலை வந்த போதிலும் தேவன் அவர்களை பாதுகாத்தார். சங்கீதம் 91:1 சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவருக்குள்ள வாழும்போது தேவன் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைய போக்கில வரத்துல எத்தனை பிரச்சனை உங்களை பாதுகாக்கிறார் தெரியுமா? சில பிரச்சனைகள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகிறது. சில நீங்க பார்க்காமலே தேவனை தட்டி விடுகிறார். உங்களுக்கு தெரியாம நிறைய விபத்துகளை, நிறைய பிரச்சனைகளை தேவன் உங்கள் வாழ்க்கையில வராம அவரே தட்டி விடுகிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது, நீங்கள் அவரையே நம்பி இருக்கும் போது, அவர் மேல் நீங்கள் முழு நம்பிக்கையா இருக்கும்போது தேவன் உங்களுடைய எல்லாவற்றையும் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவர் கைவிடுகிறது இல்லை. ஒளித்து வைக்கிறார், கூடார மறைவில் ஒளிச்சு வைக்கிறார். அல்லேலூயா. ஒளிச்சு வைக்கிறார். கன்மலையின் மேல உயர்த்தி வைக்கிறார், உயர்த்துகிறார், உயர்த்தி வைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்களை ஒளிக்கிறது மறைக்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு உயர்த்தவும், உங்களுக்கு உயரத்தையும் மேன்மையும் கர்த்தர் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் உங்களை உயர்த்துகிறார். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை பாதுகாப்பான வாழ்க்கை, மேன்மையான ஒரு வாழ்க்கை, உயர்வை பெற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளைய எப்பொழுதும் தீங்கை சந்திக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்கள் தீங்கு சீக்கிரத்தில் நீங்கும். உங்களை சுற்றி இருக்கிற தீங்கு உங்களை தொடாதபடி பாதுகாத்து, உங்களை எந்த உயரத்தில் வைக்கணுமோ, எந்த பொசிஷனில் உங்களை வைக்கணுமோ, எந்த நிலையில் உங்களை கொண்டு போய் நிறுத்தணுமோ, கர்த்தர் அதை செய்து முடிப்பார். அதை செய்து முடிக்கிற வரையிலும் வேதம் சொல்லுகிறது, அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம். எங்களுக்கு உண்டான உயரத்தை, எங்களுக்கு உண்டான மேன்மையை கொடுக்கிற வரையிலையும் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை வசனம் சொல்லுகிறதே. ஸ்தோத்திரம்ப்பா. பரிசுத்த பிதாவை ஸ்தோத்திரி. பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. தீங்கு உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் தலையிடாமல் இருக்கட்டும். சத்ருவின் அதிகாரங்கள் தொடாமல் இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.